நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல வாதம் எப்படி நம்ம உடம்புல அதிகரிக்கிறது, இதனால என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும், இதற்கு என்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம், இந்த வாத சமனி கஷாயம் எப்படி தயாரிக்கலாம், இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற பெரியவங்கலாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கை கால்லாம் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வாத குடைச்சலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்புல வலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா வாதம் அதிகரித்த ஒரு நிலையாக தான் இருக்கும். ஸோ இந்த வாதம் அப்படிங்கிறது காற்றின் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நம்ம உடம்புல இந்த வாதம் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மூட்டுகள் நல்லா அசையக்கூடிய தன்மையில் இருக்கும். மலம் சிறுநீர் வெளியேறதுக்கு முறையாக அது ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கும் அந்த வாதம் சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் வாதம் சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியம். யாருக்கெல்லாம் வாதம் அதிகரிச்சிருக்கோ அவங்களுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய இந்த திரவம் குறைஞ்சு முதல்ல அங்கே இந்த நெட்டை உடையிற மாதிரியான சத்தம் கேட்கும். நாளடைவில் அந்த மூட்டுகளில் வலியை உண்டாக்கும். சிலருக்கு அந்த மூட்டுகளில் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கி முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகளையும் உருவாக்கும். ஸோ அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை சிறுநீர் ரொம்ப குறைவாக வெளியேறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளும் இருக்கும். ஸோ மனம் நிறைய அலைப்பாயக்கூடிய தன்மை, ஒரு சில விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் எப்பவுமே மனது தொடர்ந்து எண்ண ஓட்டங்கள் எடுக்கிறது. ஸோ இதுவும் வாதம் அதிகரிச்ச ஒரு நிலை தான். ஒரு சிலருக்கு சுவாசமும் கூட பாதிக்கப்படும். ஆஸ்துமா மாதிரியான தொந்தரவுகள் உடம்புல கஃபம் அதிகரித்து அது கூட வாதமும் சேர்ந்து கூடும் பொழுது அந்த ஆஸ்துமாவோட தீவிரம் அதிகரிக்கிறத பார்க்கலாம். ஸோ வாதம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல அசையக்கூடிய மூட்டுகளையும் மலம் சிறுநீர் வெளியாகிறதையும் நம்மளுடைய எண்ணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது, சுவாசத்தையும் முறைப்படுத்தக்கூடியது. ஸோ வாதம் யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா நமக்கு வயிற்றில் செரிமான சக்தியை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், முக்கியமாக கிழங்கு வகைகள், சில வகையான பயறு வகைகள் எடுத்துக்கும் போது அது ரொம்ப நேரம் செரிமானமாகி நம்ம வயிற்றில் வாயுக்களை உருவாக்கும். அதே மாதிரி அதிகப்படியான புளிப்பான உணவுகள், எண்ணங்களில் ஒரு பிடிவாதமான ஒரு நிலை, இது எல்லாமே வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரணங்கள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நல்லா ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. நல்ல துவர்ப்பான உணவுப் பொருட்கள், அதே மாதிரி கொஞ்சம் இனிப்பு காரமான அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு வாதத்தோட அளவு குறையலாம். ஸோ முக்கியமாக கிழங்கு வகைகள், சில வகையான பயறு வகைகளையும் நல்ல பசி இருக்கும் பொழுது முறையாக வேக வச்சு கூடவே பெருங்காயமோ பூண்டோ சேர்த்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய எண்ணங்களில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரதுக்கான பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும் பொழுது வாதம் அதிகரிக்காமல் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, மூட்டுகளில் ஒரு வீக்கம் உண்டாகி முடக்குவாத மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உடம்புல எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல வலிகள் இருக்குது அப்படின்னா இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய வாத சமனி கஷாயம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாத சமனி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு வில்வம், குறுந்தொட்டி, நெருஞ்சில், பிரண்டை, நொச்சி, சிற்றரத்தை, இந்த 6 மூலிகைகள் தான் நம்ம இந்த வாதசமனி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த கஷாயம் இப்போ எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம். மூட்டுகளில் வலி, மூட்டுகளில் வீக்கம் உண்டாகிறது, தொடர்ந்து மலச்சிக்கலும் இருக்குது அப்படின்னா உடம்புல வாதத்தோட தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வாத சமனி கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாத சமனி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வில்வம், இந்த வில்வம் நம்ம இலைய பொடியாக்கி வச்சுருக்கோம். குறுந்தொட்டியோட வேர், அது கூட நெருஞ்சில், நெருஞ்சில் நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். பிரண்டை, நொச்சி, சிற்றரத்தை, இது எல்லாத்தையுமே நம்ம உலர்த்தி அதை நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வாத சமனி சூர்ணம். ஸோ இந்த சூர்ணத்தை இப்போ நம்ம கஷாயமாக்கலாம். 200 ml தண்ணியை நல்லா நம்ம சூடாக்கிட்டு அதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த சூர்ணத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வாத சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குறுந்தொட்டியோட வேர் வந்து வாதத்தை நல்லா வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாம உடல் ரொம்ப பலகீனமா இருக்கு. மூட்டுகள்ல வந்து திரவமே இல்லாம மூட்டுல வந்து ஒரு நட்ட உடையிற மாரி சத்தம் கேட்குது. ஸோ கூடவே வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தசைகள் எல்லாமே வந்து பலகீனமா இருக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்லயுமே வந்து நம்ம குறுந்தொட்டிய வந்து பயன்படுத்தலாம். பிரண்டை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து வஜ்ரவல்லின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வஜ்ரவல்லி அப்படிங்கிறது வந்து நமக்கு எலும்புகள வந்து பலப்படுத்தக்கூடியது. ஸோ முக்கியமா தண்டுவடத்தில உண்டாகக்கூடிய பாதிப்புகள், அ இடுப்பு வலி, அதே மாரி வந்து கழுத்து வலி, டிஸ்க் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிரண்டைய வந்து பயன்படுத்தலாம். நொச்சி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்த வந்து குறைக்கக்கூடியது. அதே மாரி வந்து இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கக்கூடியது. டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம நொச்சிய வந்து பயன்படுத்தலாம். சிற்றரத்தை அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து சத்துக்கள வந்து உட்கிரகிக்கிறதுக்கு நம்மளுடைய செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ சில சமயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து அந்த ஃபீவர் வந்தத தொடர்ந்து மூட்டுகள்ல வந்து வலி உண்டாயிருந்தது அப்படின்னா, இந்த சிற்றரத்தைய பயன்படுத்தும் பொழுது அது அந்த மூட்டுகள்ல உண்டாகக்கூடிய வீக்கத்தையும் வந்து குறைக்கும். ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். உடம்புல வாதத்தினால உண்டாகக்கூடிய குடைச்சல். ஸோ அதற்கு இந்த வாதசமனி கஷாயத்த வந்து உணவுக்கு முன்னாடி காலை, இரவு 2 வேளையுமே வந்து ஒரு 50 எம்எல் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது உடம்புல உண்டாகக்கூடிய வலிகள் வந்து நல்லாவே வந்து குறையும். மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும். மனதில உண்டாகக்கூடிய அலைபாயக்கூடிய எண்ணங்கள் அது எல்லாத்துலயுமே ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். கூடவே உணவுப் பொருட்கள்ல கிழங்கு வகைகள வந்து தவிர்க்கிறது, புளிப்பான உணவுப் பொருட்கள வந்து தவிர்க்கிறது, பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, வலிகள நிரந்தரமா சரி செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் தேடி பிடிச்சு என்னால வந்து இத தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க, வாத சமனி சிரப் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில வந்து கிடைக்குது. வலிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல், எண்ணங்கள்ல ஒரு அலை பாயக்கூடிய தன்மை, இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாத சமனி சிரப்ப வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.